தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ள நிவாரண பணிகள் குறித்து சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் தமிழக அமைச்சர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். என்ன பியர் அதெல்லாம் செய்ய வேண்டியது 3 சொல்லியிருக்காங்க. நாம் சொன்னது 330, அவங்க 3 சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது 3 அதெல்லாம் கொடுக்க வேண்டியது தானே. என்ன பியர் சார் அதெல்லாம் கொடுக்க வேண்டியது தானே. என்ன நீங்கள் எப்படி கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு உடனே கொடுத்துருக்கணுமா இல்லையா? அவங்களுக்கு இப்போ சின்ன விஷயம் அது. சாரி, இனிமேல் அடுத்த மாதிரி இந்த மாதிரி தவறுகள் நடக்காது. பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, கடந்த சில நாட்களாக வடகிழக்கு பருவமழை பெய்த காரணத்தால் இருக்கின்ற நிலைமையை உங்களுக்கு விளக்கி சொல்லுவதற்காக உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி நிலைமைகளை விளக்கி தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தோம். இன்றைக்கும் 2 நாட்களுக்கு முன்னால் பெய்த மிக கடுமையான மழை இங்கே உங்களை எல்லாம் சந்தித்து விளக்கத்தை சொல்லிவிட்டு சென்ற பிறகு பெய்த மழை என்பது கடுமையான மழை. அந்த மழையின் போது சென்னை மாநகரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரிந்த ஒன்று. அதற்கு பிறகு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லுவதற்காக இன்றைக்கு உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வடகிழக்கு பருவமழையை சமாளிப்பதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆணையின்படி சென்னை மாநகராட்சி, குடிநீர் வாரியம், மாவட்ட ஆட்சியரகம் 3ம் இணைந்து பல்வேறு பணிகளை எல்லாம் செய்து நிலைமையை சமாளித்து வந்திருக்கிறது என்பதும் நீங்கள் அறிந்த ஒன்று. சென்னை மாநகராட்சி பிற துறைகளின் உதவியுடன் மழை, அந்த மழையினால் ஏற்பட்ட வெள்ள நீர் வெளியேற்றக்கூடிய பணி பெரும்பாலான பகுதிகளில் நடைபெற்று மழைநீர் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. வெள்ள நீரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தற்போது 36 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவற்றில் 28 மையங்கள் பள்ளி வளாகத்திலும், 13 மையங்கள் கல்யாண மண்டபங்களிலும் மற்றும் இதர கட்டிடங்களிலும் செயல்பட்டு வருகிறது. இன்று மட்டும் 41 முகாம்களில் 6136 நபர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 1,22,890 உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 16 சுரங்கப்பாதைகளும், நெடுஞ்சாலைத்துறைக்கு உட்பட்ட 6 சுரங்கப்பாதைகளும் மக்களின் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. சென்னை மாநகராட்சியின் பேருந்து சாலைகள் மற்றும் சாலைகளின் துறை போர்க்கால அடிப்படையில் மழையினால் ஏற்பட்ட 1577 சிறு பள்ளங்களை 10,755.1 சதுர மீட்டர் அளவுக்கு சரி செய்யப்பட்டு இன்னும் தொடர்ந்து அந்த பணி நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி இன்று கூடுதலாக 1700 மெட்ரிக் டன் குப்பை மற்றும் கழிவுகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்து அந்த பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிக்கு 185 கூடுதல் குப்பை வாகனங்கள், அந்த குப்பை வாகனங்களை பராமரிப்பதற்கும் அதன் உள்ளே சென்று குப்பைகளை அகற்றுவதற்கும் ஏற்கனவே கூடுதலாக 2000 களப்பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டிருந்தார்கள். இப்போது பெய்த மழையின் காரணமாக இன்னும் கூடுதலாக 2500க்கு மேல்
தினசரி ஒப்பந்த பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டு இந்த பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரியம் கழிவு நீரை 85 லாரிகள் கொண்டு 1250 லாரி நடைகள் மூலமாக அகற்றப்பட்டிருக்கிறது. அதே போல மழைநீர் புகுந்த வீடுகள், கட்டடங்கள் ஆகியவற்றை சுத்தம் செய்ய மாநகராட்சி நடவடிக்கை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருகிறது. இதன் தொடர் நிகழ்ச்சியாக 115 இடங்களில் புகையடித்தல், ப்ளீச்சிங் பவுடர் போடுதல், வீடுகளின் சுற்றுப்புறங்களில் உள்ள காலியான டப்பாக்கள் மற்றும் பாத்திரங்களில் தேங்கி இருக்கும் மழை நீரை உடனுக்குடன் காலி செய்ய சென்னை மாநகராட்சியின் பொது சுகாதாரத்துறையை சார்ந்தவர்கள் குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஆய்வு செய்து வருகிறார்கள். 200 வார்டுகளிலும் 225 சிறப்பு மருத்துவ முகாம்கள் ஆரம்பிக்கப்பட்டு இவற்றில் 206 முகாம்களும் 19 நடமாடும் முகாம்களும் மண்டலம் 13 வேளச்சேரி பகுதியில் படகு மூலம் சென்று மருத்துவ சேவை செய்து வருகின்றனர். நம்முடைய மாநகராட்சி ஆணையாளர் கூட படகில் சென்று அந்த மருத்துவ முகாம் நடைபெற்று வருவதை அவரும் நேரிலேயே சென்று ஆய்வு செய்திருக்கிறார். இன்று மட்டும் 38,306 பயனாளிகள் பயனடைந்திருக்கிறார்கள். மேலும் இன்று மட்டும் 35 மெட்ரிக் டன் ப்ளீச்சிங் பவுடர் மற்றும் சுண்ணாம்பு பவுடர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் உத்தரவின்படி மனித உயிரிழப்புகளுக்கும் சேதமடைந்த வீடுகளுக்கும் உரிய நிவாரண உதவிகள் உடனுக்குடன் வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை மாவட்டத்தில் இதுவரை வடகிழக்கு பருவமழையின் காரணமாக 14 நபர்கள் உயிரிழந்தவர்கள். இதில் 11 நபர்களின் குடும்பத்திற்கு நிவாரண உதவியாக தலா 4 லட்சம் வீதம் 44 லட்சம், சேதமடைந்த 90 வீடுகளுக்கு நிவாரண உதவியாக 4,82,100 ஆக மொத்தம் 48,82,100 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் மாநகராட்சி பணியும் மாநகராட்சி பணியாளர்களும் சென்னை குடிநீர் வாரியமும் மாவட்ட ஆட்சியரகமும் இந்த பணிகளை முழு வீச்சில் செயல்பட்டு இன்றைக்கு மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப 2வது பெய்த மழைக்கு பிறகு மொத்தமா கணக்கெடுக்கிற பணி நடைபெற்று இருக்கு. நீங்க பேசுங்க. இல்ல அந்த மத்திய குழு வரதை மட்டும் நீங்க சொல்லுங்க. அப்ப நான் ஒரு வேற ஒரு மெசேஜ் நீங்க சொல்லுங்க. இல்ல அந்த அவர் கேட்டதுக்கு நீங்க சொல்லுங்க. கமிஷன் அதனுடைய நிகழ்ச்சி இன்னும் தெளிவாக வரல. வந்த பிறகு உங்களுக்கு சொல்ல முடியாது. அதை இன்னைக்கு வந்து நாங்கள் பண்ணி பிறகுதான் சொல்ல குறிப்பிட்டு அது வந்து இன்னைக்கு ஃபைனலைஸ் ஆகி நாளைக்கு நான் சொல்லுவோம். தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய ஆணைக்கிணங்க அவர்கள் எடுத்த போர்க்கால அடிப்படையிலே இன்றைக்கு சென்னை மாநகராட்சி, சென்னை புறநகர் முழுவதும் இன்றைக்கு அம்மா அவர்கள் எடுத்த போர்க்கால இன்றைக்கு சகஜ திரும்பி இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு பகுதியிலும் தேவையான மருத்துவ முகாம், நோய் தடுப்பு நடவடிக்கைகள், அதே போல இன்றைக்கு ஃபாகிங் மிஷின், அதே போல இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தெருவிலும் இன்றைக்கு சுத்தம் செய்யக்கூடிய கூடுதல் பணியாளர்கள் இன்றைக்கு நியமிக்கப்பட்டு சிறப்பான முறையில் பணியாற்றுகிறது. இதில் வந்து
நம்முடைய சென்னை மாநகராட்சியில இது வந்து ஒரு சில பேர், குறிப்பாக சில பேர் வந்து ஒரு தவறான ஒரு செய்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு விளக்கம் அளிக்கிறதுக்கு நம்முடைய இங்க கூடிய தொலைக்காட்சி நண்பர்கள் இருக்கீங்க, ரிப்போர்ட் இருக்கீங்க எல்லாத்துக்கும். இதுல பாத்தீங்கன்னா சமீபத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சரித்திர சாதனையாக உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 2,42,320 கோடி இன்னைக்கு முதலீட்டு ஈர்த்தார்கள். அது முதல்ல நல்லா தெரியும். அதுல பாத்தீங்கன்னா அந்த சாலைகள் போடப்பட்டதை பற்றி பல செய்திகள் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து அந்த சாலைகள்லாம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு செய்திகள் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து 194 பேருந்து சாலைகள் அப்பொழுது 177.88 கிலோமீட்டர் இடத்துக்கு 414.55 கோடிக்கு அப்பொழுது எடுக்கப்பட்டது. அதுல 180 சாலை பணிகள் முடிந்து அந்த சாலைகள் எவ்வளவு தரமாக போடப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும். அதுவும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் துறைத்துறை அம்மா அவர்கள் சென்னை மாநகர வரலாற்றிலே முதல் முறையாக நவீன முறையில் அமுல்படுத்தப்பட்ட அந்த சாலைகள் எல்லாம் அமைக்கப்பட்டது. இப்ப அந்த சாலைகள் வந்து அதுல வந்து போடப்பட்ட 180 சாலைகள்ல 6 சாலைகள்ல மட்டும் இந்த மழைநீர் போவதற்காக இந்த கட்டி மெட்ரோ வாட்டர் வந்து அந்த சாலைகள் போடும் போது அந்த பைப் வந்து அடைக்கல. இந்த கூடுதலா மழை உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னால் வந்து 1918ஆம் ஆண்டு தான் கிட்டத்தட்ட 108 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. இன்னைக்கு அது ஒரு மாதத்துல, இன்னைக்கு 20 நாள்லயே இன்னைக்கு 114 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. எவ்வளவு அதிகமான மழைன்னு தெரியும். இந்த இவ்வளவு மழை அதை கூடுதலாக பெய்து கூட அந்த 6 இடத்துல கட் பண்ணதை தவிர எந்த சாலையுமே எங்கேயுமே இன்னைக்கு டேமேஜ் ஆகல, அப்படியே இருக்கு. அதை வந்து இப்ப போட்ட சாலைகள் அது பழுதடைந்துச்சுன்னு சொல்லி போட்டு தொடர்ந்து அது ஒரு விமர்சனம் வருது. அது வந்து வேற பத்திரிகை நண்பர்கள் நீங்க தான் அது கொண்டு சேர்க்கணும். இது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த சாலைகளை பொறுத்தவரை நவீன முறையில புது மெத்தேட்ல பிபிடி சோதனை மூலம் கண்டறிந்து, அதே போல பாத்தீங்கன்னா டிராபிக் டென்சிட்டி போக்குவரத்து அடர்த்தியை கணக்கில் கொண்டு முதல் முறையாக அதாவது மில்லிங் எல்லா ரோடும் மில்லிங் பண்ணி எடுத்து அதற்கு பின்னர் ஒவ்வொரு சாலைக்கும் கேம்பர் சாயதளம் மூலமா அமைத்து மணலீரெல்லாம் வடிவம் மாதிரி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட சென்னை மாநகராட்சி வரலாற்றிலே முதலாக சாலை பணிகளை ஆரம்பிக்கும் முதல் முடியும் வரை கண்காணிக்க திட்ட மேலாண்மை கழகம், அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் நியமித்து அதன் அடிப்படையே பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இது வந்து இதுவரையில் சென்னை மாநகரத்தில் அவ்வளவு அற்புதமா அந்த சாலைகள் இருக்கு. நீங்க இப்ப கூட போனாலும் கூட அந்த சாலைகளை பொறுத்தளவுக்கு தரமா இருக்கு. எங்கேயுமே எந்த டேமேஜ், இவ்வளவு பெரிய மழை இதுவரையிலும் கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னாடி பெய்ஞ்ச மழை, அந்த அளவுக்கு மழை பெய்ஞ்சு கூட எங்கேயுமே டேமேஜ் ஆகல. அவ்வளவு அற்புதமா இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த சாலைகளை போட்டுள்ளார்கள். அதே போல இந்த சில பேர் வந்து இந்த மாநகராட்சியில இந்த மழைக்காக இந்த கூட்டம் இங்க மாநகராட்சியில் நடத்திட்டு இருக்காங்க. அது வந்து மேயர் தலைமையில, அதே போல துணை மேயர் நம்முடைய கமிஷனர் சேர்ந்து 3/8/2012, 6/8/2013, 1/9/2014, 1/9/2015 தொடர்ந்து இந்த கூட்டங்கள் நடந்து கூட்டமே நடத்தலைன்னு போட்டு பல பேர் அதுல வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 35 சேவைத்துறைகளை வச்சு அந்த கூட்டம் நடந்திருக்குது. இந்த குறிப்பாக இந்த சாலைகளை பத்தி பேசும்பொழுது வந்து இந்த உடனே அந்த போட்ட சாலைகள், குறிப்பாக அந்த தொழில் முதலீட்டு போட்ட சாலைகள் போயிருக்குன்னா எங்கேயுமே போல. அதை வந்து தெளிவாக சொல்லிட்டு நீங்க எப்போ வேணாலும் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்கள் போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு தரமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அந்த சாலையை இன்றைக்கு சரியான முறையில் அமைத்துள்ளார்கள் என்பதை இன்றைக்கு பணிபோடு தெரிவித்துள்ளோம்.